வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அன்னாசி பழ கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோடைய வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு அன்னாசி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடைய தோல் பகுதியை நீக்கிடலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா அதோடைய வாசனை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது தோல் சீவினதும் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட நடுவில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை ரிமூவ் பண்ணிடலாம். அது நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த பழங்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கண்ணு பகுதியவும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாகவே நான் அன்னாசி பழ துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். ஆனால் பருப்பு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ லேசாக கலர் மாறினதும் நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நல்லா சிம்மரில் வச்சுட்டு அந்த ரவை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இதோடைய வாசனையும் நல்லா வரணும். அந்த ரவையோட வாசனையும் நல்லா வரணும். பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ரவையும் நல்லா பொரிஞ்சா மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அன்னாசி பழ துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தாராளமாக ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பழம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மொத்தமாக இந்த நெய்யில் வதக்கும்போது நல்லாவே இறங்கி இருக்கும் கேசரி சாப்பிடும்போது. இது கூட அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கும்போது அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம வறுத்து எடுத்துருக்கிற ரவையும் இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூடவே எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா சேர்ந்ததும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போது இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை நல்லா சிம்மரில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு இந்த ரவை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போது பார்க்குறதுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சிம்மரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும். நான் எந்த கப்பால் ரவை எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்ல ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு அரை கப் அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போது சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அடியோடு கிண்டி விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு அங்கங்கே பார்க்குறதுக்கு அந்த பழங்கள் அழகாக நல்லாவே தெரியுது. இது கூடவே அரை கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்மர்லேயே வச்சு கிளறி விடுங்க. நமக்கு அந்த சூடில் வைக்கும்போது குட்டி குட்டியாக அந்த பபுளாக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு அடுப்பிலே வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம்.
இது கூட நான் தனியாக ஏலக்காய் தூளோ இல்லை வேறு எதுவும் எசன்ஸோ நான் சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த அன்னாசி பழத்தில் இருக்கிற வாசனையே இந்த கேசரிக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய வாசனையே வந்துட்டு ரொம்ப அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நம்ம வேறு எதுவும் சேர்க்கவே வேண்டாம் வாசனைக்காக. நம்ம வறுத்து எடுத்துருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான அன்னாசி பழ கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல வாசனையும் அட்டகாசமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.